இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். प्रभु और उद्धारकर्ता यीशु मसीह के नाम से सबको आशीष இன்றைக்கு करते நாம் हैं। தேவனுடைய வார்த்தையை தியானிக்கலாம். आज हम प्रभु के वचन को ध्यान करेंगे ஆண்டவராய் இயேசுவானவர் அநேக காரியங்களை ஊமைகளாகவே சொல்லியிருக்கிறார். और प्रभु यीशु मसीह बहुत बातों को दृष्टांत करके कहा है। ஆகவே நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன். इसलिए एक वचन को पढ़ेंगे। மத்தேயு 13 அதிகாரம் मत्ती का 13वां अध्याय 10-11 வாசிக்கிறேன். 10 और 11 वचन पढ़ेंगे। அப்பொழுது சீசர்கள் அவரிடத்தில் வந்து, चेलों ने पास आकर उससे कहा, ஏன் அவருடனே ஊமைகளாக பேசுகிறீர் तू लोगों से दृष्टांत में क्यों बातें करता என்று है? கேட்டார்கள். तो ऐसा उससे पूछा। அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, उसने उत्तर दिया, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு और स्वर्ग के वेद को जानने के लिए உங்களுக்கு அருளப்பட்டது, तुम्हें उसकी समझ दी गई, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. लेकिन उनको दी नहीं गई। ஆண்டவர் நிறைய காரியங்களை ஊமைகளாகவே சொல்லி प्रभु ने बहुत सारे बातों को दृष्टांत में कहा। நம்முடைய வேதாகமத்தை நம்ம வாசிக்கும் போது कलाम को पढ़ने के समय पर எதற்காக கர்த்தர் ஊமைகளாக சொல்லுகிறார், किस कारण प्रभु वचन को दृष्टांत में बताता है? எதனால நிறைய காரியங்களை கர்த்தர் மறைத்திருக்கிறார், इसलिए बहुत सारे बातों को प्रभु ने गुप्त रखा। இதைத்தான் நாம் தியானிக்க इसी போகிறோம். के बारे में ध्यान करेंगे। ஜெபமெல்லாம் பரிசுத்தமுள்ளவரே நன்றி சொல்கிறோம். और प्रभु पवित्र प्रभु धन्यवाद कहते हैं। விலையேறப்பட்ட வேதாகமத்துக்காய் ஸ்தோத்திரம். आपके कीमती वचन के लिए धन्यवाद। அதை தேடி வாசியுங்கள். इसे ध्यान ढूंढ कर கர்த்தருடைய ஆவியானவர் அதை சேர்ப்பார் என்று எழுதியிருக்கிறார். प्रभु परमेश्वर उसे जोड़ कर देगा। ஆகவே இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. प्रभु इस वचन को सुनने वाले हर एक को அவர் आशीष दीजिए। தன்னுடைய வேதத்தை தேடி வாசிக்கட்டும். वो अपने अपने कलाम को ढूंढ कर அவருடைய வாக்குத்தத்தங்களை தேடி பிடித்துக் கொள்ளட்டும். और उसके वागदान को ढूंढ कर पढ़े। பெரிய காரியங்களை செய்யுங்க. बड़े कार्य को இயேசுவினுடைய நாமத்தில் பிதாவே. यीशु के नाम से मांगते हैं पिता। आमीन। இன்றைக்கு ஏன் கர்த்தர் நிறைய காரியங்களை மறைத்து வைத்திருக்கிறார்? क्यों प्रभु बहुत सारे बातों को गुप्त में रखा है? உபாகமம் 29:29 சொல்லுகிறது, व्यवस्था विवरण 29वां अध्याय का 29 वचन कहता है, மறைக்கப்பட்டது தேவனுக்குரியது, और जो गुप्त है वो प्रभु का है, வெளிப்படுத்தப்பட்டது நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் जो உரியது. प्रकाशित किया गया है वो हमारे लिए और हमारे बच्चों இன்னும் के लिए। நீதிமொழிகள் 25:2 சொல்லுகிறது, नीति वचन के अंदर 2 में 25 कहता है, அதுல எழுதியிருக்கிறது, उस पर लिखा है, மறைக்கப்படுகிறது ராஜாக்களுக்கு மேன்மை, और जो गुप्त में रखना राजाओं के लिए महिमा है, ஆராய்வது நமக்கு. और वो प्रकट करना हमारे लिए அதாவது है। தேவன் மறைக்கிறதை ராஜாக்களாகிய நாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். और जो प्रभु या राजा जो गुप्त में रखते हैं उसे हमें ढूंढना है। கர்த்தருக்கு என்னது மேன்மை? நிறைய காரியங்களை மறைத்து வைப்பது. प्रभु का क्या महिमा है? बड़े कार्य को गुप्त में रखना। ஆண்டவர் நம்மள சொல்றா, நீ தேடு, தெரியலையாட்ட கேளு, நான் சொல்லி தருகிறேன். प्रभु कहता है तू ढूंढ, और तुझे नहीं समझ में आता तो मुझसे पूछ। அடிப்படையான காரியங்களை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். और हमें एक मुख्य बात को ठीक से நிறைய समझना பேர் है। சில காரியங்களை வரும்போது அவன் பேதுரு சொன்னதும்பாங்க, और बहुत सारे लोग कुछ जगह पर कहेंगे नहीं वो तो पतरस ने बताया அது था, அது இவன் யோவான் या சொன்னதும்பாங்க. फिर कहेंगे कि वो तो यूहन्ना ने कहा। இப்படி எல்லாம் வாக்குவாதம் பண்ணுனா நீங்க வேதாகமத்தை விட்டு வெளியே போகிறீர்கள். और ऐसे वाद विवाद करेंगे तो आप कलाम से बाहर चले गए। ஆதியாகமத்திலிருந்து उत्पत्ति के पहले वचन வெளிப்படுத்தின से வசனம் வரைக்கும் प्रकाशित वाक्य का ஒரே आखिरी ஒரு वचन तक। சர்வ வல்லமுள்ள கர்த்தர் எழுத சொன்னார். और एक सर्वशक्तिमान प्रभु ने लिखने के लिए कहा। எழுதின ஆட்கள் நிறைய, और लिखने वाले लोग अलग अलग हैं, எழுதப்பட்ட காலம் வேற வேற, और लिखने वाला समय अलग अलग है। ஆனா அப்பா என்ன சொன்னாரோ அதை மட்டும் தான் எழுதினார். लेकिन पिता ने जो कहा उसी बात को उन्होंने लिखा है, அப்படிதான் சொல்லணும். और वैसे ही कहना அவர் தான் है, எழுதினாரு. वही लिखा அப்ப है। எதுவும் புரியலன்னா अगर आपको समझ में नहीं आता, எழுதினவர்கிட்ட தான் கேட்கணும். जिसने लिखा है उसी को पूछो। ஆண்டவரே, हे प्रभु, நீங்க எழுதியிருக்கியப்பா எனக்கு புரியலன்னு சொல்லணும். आपने लिखने के लिए कहा, मुझे समझ में नहीं 1 आता। பேதுரு 1 அதிகாரம் और पहला पत्रस का पहला अध्याय 11வது வசனம் சொல்லுகிறது, 11 वचन पर लिखा है, நமக்கு நிறைய கிருபை கிடைச்சிருக்கு. हमारे लिए बहुत अनुग्रह मिली பேதுரு है। சொல்லுகிறாரு, पत्रस कहता ஓ, है, கிருபையுள்ள ஒரு வார்த்தை வாழ்க்கை நிறைய புறஜாதிகளுக்கு கிடைச்சிருக்கு. अनुग्रह की बहुत सारी बातें अन्य जातियों को मिला है। விசுவாச ரட்சிப்பு, उद्धार पाएंगे तो विश्वास करेंगे तो उद्धार। இது ஒரு ஆசீர்வாதம் தானே? ये तो बहुत बड़ी आशीष है। ஆண்டவரே, என்னை நம்புங்கப்பா, हे प्रभु, मेरे पर நான் भरोसा உங்களை कर, நேசிக்கிறேன் தகப்பனே, मैं आपसे प्रेम करता हूँ, என்னுடைய இக்கட்ல இருந்து விடுதலை ஆகுங்கப்பா. मुझे संकट से छुड़ा ले। ஆண்டவர் உடனே அவங்களை விடுதலை ஆக்குகிறார், प्रभु तुरंत उन्हें छुड़ाता है, ரட்சிக்கிறார். उद्धार करता है। பேதுரு சொல்லுகிறாரு, पत्रस कहता है, எப்படி இந்த ஜனத்துக்கு இப்படி இரக்கம் செய்கிறார் और ஆண்டவர்? कैसे अपने लोगों को ऐसे अनुग्रह करता அவர் है। சொல்லுகிறார், वो कहता है, கிறிஸ்துவின் ஆவியானவர் मसीहा का जो आत्मा है தீர்க்கதரிசிகளுக்குள்ள இருந்து பேசினார். भविष्यवक्ताओं के अंदर से बातें की। பேதுரு யாரை சொல்லுகிறாரு? प्रभु पत्रस
किसको कहता है? மோசே சொல்லுகிறாரு, मूसा के बारे में कहता ஏசாயாவை है சொல்லுகிறாரு, और यशायाह को कहता தானியேலை है, சொல்லுகிறாரு, दानियल को कहता है। இன்னும் பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் சொல்லுகிறாரு. पवित्र लोग, पुराने नियम के हर एक पवित्र இந்த लोग को कहता है। தீர்க்கதரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகளுக்குள்ள கிறிஸ்து இருந்தார். ये जो भविष्यवाणी पुराने भविष्यवक्ताओं ने किया है, ये मसीहा उनके अंदर அப்போ रहकर किया இயேசு है। கிறிஸ்து தான் எழுத சொன்னாரு. अब यीशु मसीह ने ही लिखने के लिए பரிசுத்த कहा, ஆவியானவர் தான் எழுத சொன்னாரு. पवित्र आत्मा ने ही लिखने के लिए ஏசாயா कहा। 34:16 சொல்லுது. और यशायाह 34 के अंदर 14 में लिखा है, 16 और 16 में, நீ தேடி வாசி, तो ढूंढ कर पढ़ो உனக்கு புரியும். तुम्हें समझ में आएगा। வேதம் தேவாவினாலே எழுதப்பட்டிருக்கிறது. वचन पवित्र आत्मा से लिखा गया, ஆனால் தேவன் நிறைய காரியங்களை மறைத்தே வைத்திருக்கிறார். लेकिन बहुत सारे बातों को प्रभु ने गुप्त में ஏன் रखा है। காரியங்களை மறைக்கிறார்? क्यों प्रभु गुप्त में रखता है? ஆதியாகமத்திலே நீங்க பார்க்கலாம், उत्पत्ति में आप देख सकते हैं। வெளிச்சம் உண்டாக கடந்து சொன்னார். और जब प्रभु ने कहा उजियाला हो जाए, இது என்ன வெளிச்சம்? ये कौन सा उजियाला பாரு, है? பகலை ஆளையும் இரவை ஆளையும் வெளிச்சத்தை கொடுத்தாரு, அது என்ன வெளிச்சம்? अब दिन को प्रभुता करने के लिए, रात को प्रभुता करने के लिए क्या किसको अधिकार நிறைய दिया? காரியங்களை கர்த்தர் மறைத்தே வைத்திருக்கிறார். बहुत सारे बातों को प्रभु ने गुप्त में रखा है। சர்ப்பம்னு எழுதி இருக்கிறது, सर्प करके लिखा है, கனின்னு எழுதி फल இருக்கிறது, करके लिखा है। நிறைய காரியங்கள் மறைவா தான் இருக்கு. बहुत सारे बातें वहां पर गुप्त है, அது எப்படியோ அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பாம்பு படம் போட்டு வச்சுட்டாங்க. और वो उनको जैसे सर्प का, सांप का चिन्ह रख दिया, ஆனா உண்மையில அது பாம்பு அல்ல, அது மிருகம். और जरूर वहां पर वो सर्प, सांप नहीं था, वहां पर एक जानवर था। எழுத்துப்படியே அர்த்தம் பார்க்கறாங்க. और वो वचन जैसा लिखा है वैसा ही उसका अर्थ கர்த்தர் நமக்கு समझते हैं। வெளிப்பாடு கொடுக்கணும். प्रभु हमको प्रकटीकरण அவர்தான் देना மறைச்சு चाहिए, வைத்திருக்கிறார். और वही हमें बढ़कर लिख के रखा है। மேய்ப்பர் அப்படின்ன உடனே ஒரு ஆட்டுக்குட்டி படம் போட்டு கம்பு இயேசு கிறிஸ்து கையில வச்ச மாதிரி போடுகிறோம். और अगर जैसे चरवाहा करके कहा गया तो हम यीशु मसीह के हाथ में एक लाठी दे देते हैं, இது உண்மை அல்ல. ये सच नहीं है। எனக்கு ஒரு மேய்ப்பன், और मेरे लिए वो चरवाहा है, ஆட்டுக்குட்டி. मैं ही तो बेल ஆகவே हूं। தப்பு தப்பா நம்ம பார்க்கிறோம். और हम जैसा लिखा है वैसे ही हम समझते காரணம் हैं, நிறைய காரியங்களை கர்த்தர் மறைத்தே क्योंकि வைத்திருக்கிறார். बहुत सारे बातों को प्रभु गुप्त में ही रखा है। எதனால கர்த்தர் அப்படி வச்சார்? क्यों प्रभु ने ऐसे रखा? அநேக ஆதியாகமத்திலிருந்தே நிறைய காரியம் மறைஞ்சிருக்கு. उत्पत्ति से लेकर बहुत सारी बातें गुप्त है, நிறைய காரியம் மறைஞ்சிருக்கு. बहुत सारे बातें गुप्त அது है, மறைக்கப்பட்டதுனால தான் और वो गुप्त था इसीलिए, அந்த வேதத்தை முக்கியப்படுத்தாமல் और उस कलाम को मुख्य में नहीं रखते हुए, எழுதினவர்கிட்ட கேட்காம और लिखे हुए व्यक्ति को नहीं पूछा, அவங்களே தீர்மானிச்சு और उन्होंने निर्णय लिया। என்கிட்ட கர்த்தர் பேசினாரு, प्रभु ने मुझसे बातें की, இப்படிதான் சபை நடத்த ऐसे சொன்னாரு, ही कलीसिया चलाने को कहा, இப்படிதான் தண்ணீர்ல முக்க சொன்னாரு, ऐसे ही बपतिस्मा लेने को कहा, இப்படிதான் என்னை வாழ வச்சாரு, ऐसे ही मुझे जीवन रखा, துணிகரமான நிறைய காரியங்களை செய்தாங்க. और अपने मन मर्जी की बहुत सारे बातें करते हैं। ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு தசமாக வந்தாலும் சரி, और कुछ लोगों को देखेंगे कितने भी दसवांश आ जाए, ஒத்தையில அழித்து விடுவார்கள். और वो एक अकेले व्यक्ति नाश करते हैं। வேதத்துல இல்ல இப்படி. कलाम में ऐसा नहीं है, இதெல்லாம் துணிகரம். और ये घमंड की बात है। வந்த பணத்தை ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு கேட்கறது கிடையாது. और जो पैसे आए हैं उसे पूछते नहीं, प्रभु इससे मैं क्या करूं, இல்லைன்னா என்ன செய்தாங்கன்னு பார்க்கணும், அதையும் பார்க்கறது கிடையாது. और या मैं क्या करूं करके सोचना चाहिए, वो भी नहीं करते, அவருடைய ஊழியங்கள் இழக்கப்படுகிறது, और उनका काम वहां पर कम हो जाता है, சந்ததிகள் இழக்கப்படுகிறது. संतान नाश किया जाता தேவ है, சித்தத்துக்குள்ளாய் நடக்கும்போது தான் ஆசீர்வாதம். और प्रभु की मर्जी से चलने के समय पर आशीष है। எல்லாமே எல்லாருக்கும் கர்த்தர் தெரியப்படுத்தல. प्रभु सबको सब बातें प्रकट नहीं எனக்கு किया। ஆச்சரியமாக இருக்கும். मुझे बहुत ही आश्चर्य होता है। பேதுரு போல பரிசுத்தரோட அபிஷேகம் பெற்றது யாரும் இந்த உலகத்துல இல்ல. और पतरस के समान अभिषेक पाया हुआ कोई और व्यक्ति नहीं அவர் है, ஏசப்பா கூட இருந்தார், அது ஒரு மேன்மை. और वो यीशु के संग में रहा, वो एक महिमा की बात அதை விட है। ஒரு மேன்மை அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல பெரிய அக்னியின் அபிஷேகம். और दूसरा प्रेरितों के दूसरे अध्याय पर अग्नि का अभिषेक, யாரும் இந்த மாதிரி அந்த மாதிரி அபிஷேகம் யாருக்கும் இல்ல. और वैसा अभिषेक किसी को नहीं मिला है। ஆண்டவர் நிறைய பேர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு, வல்லமையா நடத்துறாரு, உண்மைதான். प्रभु ने बहुत सारे लोगों को अभिषेक किया है, अलग अलग चलाया है, ये सच है, ஆனா பேதுரு போல இல்ல. लेकिन पतरस के समान नहीं। இந்த பேதுருக்கு கூட और इस पतरस को भी பவுல் செய்கிற அநேக காரியம் ஆச்சரியமா இருந்தது. और पौल करने वाले बहुत सारे कार्य आश्चर्य था, அவருக்கு ஆச்சரியமா இருந்தது. उसके लिए आश्चर्य था। புறஜாதிகளுக்கும் ரட்சிப்பு இருக்குங்க விஷயம் பேதுருக்கு தெரியாது. और अन्य जातियों के लिए भी उद्धार है, ये पतरस को नहीं पता था। அபிஷேகம் பெற்ற பேதுருக்கு தெரியாது. अभिषेक पाया हुआ पतरस को नहीं पता था, கர்த்தர் ஒரு செப்பரேட்டா விளக்கி காண்பித்தார். और प्रभु ने उसे अलग से उसको समझाकर அந்த बताया। மேல் வீட்டு அறையில இருக்கும்போது விளக்கி वो காண்பிக்கிறார். ऊपर के कमरे में रहने के समय पर उसको प्रकट करके ஆகவே दिखाया। எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது. और इसलिए सबको सब कुछ नहीं पता ஆக தெய்வ होगा, சமூகத்துல காத்திருக்கும் போது इसलिए प्रभु के समूह में जब ஆண்டவரே इंतजार உம்முடைய करेंगे, சித்தம் என்ன? प्रभु आपकी मर्जी
विधि क्या है, அதைத்தான் நான் செய்யணும். वही मैं करना அப்படி चाहिए। கேட்கும்போது தான் वैसे मांगने இந்த के समय ஊழியத்தில் पर ஒரு ஆசீர்வாதம், उस सेवकाई में आशीष அந்த வார்த்தையில் ஒரு வல்லமை. और उस कार्य में एक सामर्थ्य। ஆகவே நிறைய காரியத்தை மறைச்சு வச்சுட்டார். बहुत सारे बातों को प्रभु ने छुपा இயேசுவானவர் रखा। கிருபை நிறைந்த ஆண்டவர். प्रभु अनुग्रह से भरा है। அவரும் கூட செய்தி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா वो भी संदेश देने के समय पर कहता எல்லாம் है, மிகவும் தெளிவா பேசுகிறார். बहुत ही ठीक से बताता है। மத்திய 5வது அதிகாரம், मत्ती का 5वां अध्याय, 6வது அதிகாரம், 6 अध्याय, 7வது அதிகாரம், 7वां अध्याय, மலை பிரசங்கம் पहाड़ का மிகவும் प्रचार, மிகவும் மிகவும் தெளிவானது. बहुत ही ठीक से बातें की हुई शब्द யாருக்கும் है। சந்தேகமெல்லாம் வராது. कोई उस पर शंका नहीं कर யாருனால सकता, ஓப்பனா கருத்து क्योंकि சொல்லியிருக்கிறார். प्रभु ने ठीक से सामने से बता दिया। உனக்கு யாராவது எதுன்னு செய்ய விரும்புனா நீ அதை செய்யுங்க. और प्रभु कहता है, अगर तू चाहता है कि तेरे लिए कोई कुछ करे, वो कार्य तू उनके लिए कर। 2 துணி வச்சிருந்தா ஒன்னு கொடுங்க. और 2 वस्त्र रखा है तो एक दे दे। இதெல்லாம் எல்லாருக்கும் விளங்குது. ये सब तो सबको समझ में आ जाएगा। உன்னை 1 மைல் கூப்பிட்டோம்னா 2 மைல் போங்க. अगर तुझे 1 मील चलने के लिए कहा तो 2 मील चला जा। மலை பிரசங்கத்துல நிறைய காரியத்தை और தெளிவுபடுத்துகிறார். पहाड़ के प्रचार में बहुत सारे बातों को प्रभु ने प्रकट किया। இவ்வளவுதான் பேசினாலும் इतनी बातें करने के அன்றைக்கு बावजूद, இருந்த வேதபாரகன், और उन दिनों का जो வேதபாரகன், वो महायाजक, பரிசேயன், फरीसी, சதுசேயர், सदुकी, நிறைய பேரு இந்த மேசியாவை அடையாளம் காணல. और उस मसीहा को वो पहचान नहीं पाए। நல்லா புரிஞ்சுக்கிடணும். ठीक से ध्यान ஆண்டவர் रखिए। சொல்லுகிறார், प्रभु कहता है, மரத்தை பார்க்காத கனியை பாரு. पेड़ को न देखना, फल को அப்ப देखना। இயேசப்பா அவருடைய கனிகளை பார்த்து அவர் என்ன செய்கிறார்னு பார்த்து அடையாளம் காணணும். अब यीशु क्या करता है उसे देखकर उसके फल को देखना है। நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க. बहुत लोगों ने पहचान लिया। வேத சொல்றார், ஐயா எங்கேயோ போவோம், உங்களிடத்துல ஜீவவசனம் இருக்கு. पतरस कहता है कि प्रभु कहाँ जाऊंगा मैं, तेरे पास जीवन का। நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டு, और बहुत लोग समझ सकते हैं। நிறைய பேருக்கு மேசியாவை புரிந்து கொண்டார். बहुत लोगों ने ये मसीहा को पहचान ஆனா लिया। இவங்க எல்லாம் என்ன செய்தாங்க? लेकिन ये सारे लोगों ने क्या किया? தெரியும், हमको सब पता है, எங்களுக்கு எல்லாம் தெரியும், हमको सब कुछ पता है, இவருக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாது, इसको कुछ नहीं पता। இப்படி நினைத்ததுனால தான் ऐसा सोच रहे हैं, ஆண்டவருடைய மகிமையான அந்த ஊழியத்தை புரிந்து கொள்ள முடியல. प्रभु की महिमा की सेवकाई को नहीं पहचाना। கர்த்தர் பார்த்தாரு, प्रभु ने देखा, இவ்வளவு நான் தெளிவா பேசினாலும் புரிய மாட்டேங்க. और इतना ठीक से बात करने के बाद भी ये लोग नहीं समझते। லூக்கா 4வது அதிகாரத்துல लूक 6 अध्याय के 16ல இருந்து வாசிக்கிறாரு. और वहां पर 16 से जब அந்த पढ़ते முக்கிய हैं, இடத்துல வந்த உடனே और वो मुख्य स्थान पर आने के எல்லாரும் बाद பார்த்து சொல்றாரு, लोगों ने देख कर कहा, பாத்தியலா பைபிள் எழுதிட்டு பாத்தியலா, ये देखो बाइबल पे लिखा हुआ है, குருடனுடைய கண்ணு திறப்பான்னு எழுதிருக்குல்ல, अंधे की आंखों को खोलता है, ஊமையும் பேசுவான்னு எழுதிருக்குல்ல, और जो गूंगा है बातें करता है, தரித்திரருக்கு சுவிசேஷம் சொல்லுவான்னு और எழுதிருக்குல்ல. कंगाल को सुसमाचार सुनाया நான் करके தான் मैं ही हूँ, मैं ही என்கிட்ட हूँ, தான் அந்த அபிஷேகம் मेरे இருக்கு. पास वो अभिषेक है। இன்றைக்கு இந்த வசனம் நிறைவேறிட்டு பாருங்க. आज ये वचन पूरा हो गया, இன்னையில இருந்து ஸ்டார்ட். आज से वो आरंभ हो गया। ஆனா இவ்வளவு தெளிவா சொல்லியும் इतना ठीक से बताने के बाद भी எல்லாருக்கும் கோவம் வந்துட்டு, बहुत लोगों को गुस्सा आ गया, இவரை கொல்லணும், इसको मारना இவரை है, தள்ளணும். इसको ढकेलना है। எதனால? इसलिए இவ்வளவு தெளிவா சொல்லியும் புரியாததுனாலதான் इतना ठीक से बताने के बाद भी वो समझ नहीं पाए। ஆண்டவர் பார்த்தாரு, प्रभु ने देखा, இனிமேல் இவங்கிட்ட தெளிவா பேசக்கூடாது. अभी इसके पास ऐसे नहीं बातें நான் करना, ஓமானத்துல தான் பேசுறேன், मैं दृष्टांत में बातें நான் करूंगा, கதையா தான் சொல்லுவேன். मैं इसको कहानी அது बताऊंगा, உண்மைதான். वो भी सच है। அந்த கதையை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு சத்தியத்தை பேசுகிறார். और उस कहानी को समझने तक उसको बताता है। ஓமானம் என்றால் ஒரு உண்மையை ஒரு கதை போல வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. दृष्टांत का मतलब एक सच्चाई को एक कहानी के समान बताना। நீங்க கணக்கு நோட்டு, சயின்ஸ் நோட்டெல்லாம் சயின்ஸ் புக்கு கணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, अगर आप साइंस के किताब को, विज्ञान की किताब को और गणित के बुक அந்த पुस्तक को ஒவ்வொரு देखेंगे, கணக்குக்கும் ஒரு உதாரண கணக்கு பக்கத்துல இருக்கிறது. और हर एक पुस्तक के लिए वहां पर उदाहरण का एक जो उसका समानता में दिया रहता है। அது பொய் அல்ல, அது உண்மை. और वो सच नहीं है, वो झूठ नहीं है, वो सच है। இப்படிதான் அதை செய்யணும். और इसी तरीके से उसको करना है। சயின்ஸ் அப்படிதான். साइंस भी वैसे ही ஏதாவது है, செய்து காமிச்சிருப்பாங்க, कुछ करके दिखाया होगा, இப்படித்தான் அதை செய்யணும். इसी प्रकार इसको करना है। இதே போலதான் इसी प्रकार से இயேசுநாதரும் यीशु मसीह வசனத்துல நிறைய சத்தியங்கள் எழுதி வச்சிருக்கிறார். वचन के अंदर भी बहुत सत्य को लिख के रखा है। தீர்க்கதரிசி அடையாளம் காணணுமா? क्या भविष्यवक्ता को देखना है? அந்த தீர்க்கதரிசியை பாரு, பாத்துக்க. उस भविष्यवक्ता को देख ले। உபதேசத்தை அடையாளம் காணணுமா? क्या उपदेश को पहचानना है? அப்போஸ்தலரை பாத்துக்க. प्रेरितों को देख ले। இப்படி நமக்கு பார்ப்பதற்கு எழுதி வைத்திருக்கிறது. और वैसे बातों को देखने के लिए लिख के रखा है। என்னெல்லாம் எழுதி வச்சிருக்கு? क्या क्या लिखा हुआ है? எல்லாமே இருக்கு. सारे बातें हैं। சபை நடத்துறதுக்கு, कलीसिया चलाने के लिए, ஆராதிப்பதற்கு, आराधना करने के लिए, பாடுவதற்கு, गीत गाने के குடும்பம் लिए, நடத்துவதற்கு, परिवार चलाने के लिए, ஞானஸ்தானம் கொடுப்பதற்கு, बपतिस्मा देने के लिए, இவ்வளவு தெளிவா காண்பித்து வைத்திருந்தாலும் सारे बातों को वहां पर ठीक से लिखा அதுக்கு हुआ, செவி கொடுக்காததுனால उसको आज्ञा नहीं मानने के ஆண்டவர் कारण சொல்லுகிறார், உனக்கு நான் சொல்லுவேன்,
அவனுக்கு சொல்ல மாட்டேன். प्रभु ने कहा उसको मैं बताऊंगा, तुम्हें नहीं समझाऊंगा। ஏன் சொல்ல மாட்டாரு? क्यों नहीं समझाऊंगा? சீசனா இருந்தா तू यदि चेला என் है பக்கத்துல வந்து உட்காரு, मेरे पास आकर நான் बैठ जा, உனக்கு சொல்லி தரேன். मैं तुझे நீ सिखाऊंगा। பெரிய ஆளா இருந்தா இருந்துட்டு போ, तू अगर बहुत बड़ा व्यक्ति है तो अपने आप रह உனக்கு जा, விளங்காது. तुझे नहीं समझ வேதம் आएगी, விளங்கவில்லை என்றால் तुझे ये कलाम नहीं நரகத்துக்கு समझ, நேரே तुम போகிறீர்கள். नरक की ओर चले जाओगे। வேதம் விளங்கலன்னா நீங்க முரட்டாட்டம் பண்ணுகிறீர்கள். अगर कलाम समझ में नहीं आया तो तुम घमंड की बातें करते हो। என்ன செய்யணும்? तभी क्या करना நீங்க है? பரிசுத்தம்னு சொல்லுவாங்க. और बहुत पवित्र लोग कहते हैं நாங்க முழங்கால நின்று வேதத்தை வாசிப்போம். हम घुटने में रहकर कलाम को पढ़ते हैं, முழங்கால நின்று வாசிப்போம். घुटने में रहकर पढ़ते हैं। நான் நினைக்கிறேன் சங்கீதம் 78வது சங்கீதத்துல वचन संहिता 78 के अंदर இரண்டாவது வசனம் दूसरा वचन அதுல எழுதியிருக்கு, उस पर लिखा है ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் எழுதியிருக்கிறார். और उस पे प्रभु परमेश्वर यीशु के बारे में लिखा है। அத அதே வசனத்தை 13வது அதிகாரம் மத்தேயில और उसी वचन को मत्ती का 13वां अध्याय 35வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், 35वें वचन पर भी என் कहा है, வாயை ஓமைகளினால் திறப்பேன், और मेरे मुख को दृष्टांत में भविष्य मेरे मुख को दृष्टांत में खोलूंगा உலக தோற்றம் முதல் और दुनिया के उत्पन्न से लेकर மறை பொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் और जो गुप्त में है उसे प्रकट करूंगा, என்று தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. कि वो वचन भविष्यद्वक्ता के द्वारा कहा गया है और वह पूरा हो। இதுல எத்தனை பேருக்கு விளங்குது? इसके बातें कितने लोगों அவர் को समझ நல்லா आती है? சொல்லிட்டாரு. उसने ठीक से कह எப்பா दिया, உலகத்துல ஆரம்பத்திலே ஒரு மறைவு தான், दुनिया का आरंभ से ही दृष्टांत है அதே ஒரு ஓமானம் தான். और वो भी एक दृष्टांत ही है, அதையும் கூட என்கிட்ட கேளு சொல்லித்தார். और उसको भी मुझसे पूछ, मैं सिखाऊंगा। அவர் சொல்றாரு, என் வாயினாலே और मेरे मुख நான் से ஓமைகளை எல்லாம் சொல்லுவேன். मैं दृष्टांत बताऊंगा। எத? உலக தோற்றம் முதல். दुनिया से उत्पन्न के पहले, உலக தோற்றம் முதல் நிறைய காரியம் மறைபொருளா தான் இருக்கு பைபிள்ல. दुनिया के उत्पन्न के पहले बहुत सारी बातें गुप्त ही है, அதெல்லாம் நான் மறைபொருள், அந்த மறைபொருளை இப்போ ஓமானமா சொல்லுவேன். और उस सारे गुप्त बात को मैं दृष्टांत में बताऊंगा। அப்போ 13வது அதிகாரம் மத்தேயில और मत्ती का 13वां अध्याय पर ஒவ்வொரு ஓமானமும் और हर एक दृष्टांत को இன்றைக்கு நடக்கிறது, आज हो रहा है, நாளைக்கு நடக்கிறது, कल हो रहा है, இன்னும் வரப்போற காலத்துல நடக்கிறது. आने वाले समय पर அந்த होगा। ஒரு ஓமானம் और वो एक உலக दृष्टांत தோற்றத்துல என்ன நடந்ததோ और दुनिया का उत्पन्न में क्या हुआ அதை சொல்லுகிறார். उसे कहता है, அதுதான் களையும் கோதுமையும் உள்ள காரியம். और वही वो जंगली बीज और जो सही बीज இந்த बोया गया உலகத்துல इस दुनिया में, உலக தோற்றத்துல दुनिया के आदि ஆதாமை में ஏவாளையும் நல்ல பிள்ளைகளாக நல்ல வித்தாக நான் வைத்திருந்தேன். आदम और हवा को अच्छा बीज के रूप में मैंने रखा ஆனா था, சாத்தான் வந்து அவங்களுக்குள்ள தப்பானதை விதைத்து விட்டான். लेकिन शैतान आकर बुरे बीज को बो दिया, அதனால அவங்களுக்குள்ள இருந்து தப்பானது வெளிப்பட்டது. लेकिन उनके अंदर से गलत बातें प्रकट हुई। எப்படி தப்பானது வெளிப்பட்டது? ये कैसे प्रकट हुआ? அவங்களுக்கு 2 குழந்தை வருது. उनको 2 बच्चा उत्पन्न ஒன்று हुआ, காயினு, एक काइन அவன் பொல்லாங்கன், और एक बुरा है, அவன் சாத்தானால உருவாகுதான். और वो शैतान से उत्पन्न தப்பான हुआ, வசனத்தை நம்பினதுனால அப்படி வந்தது. गलत वचन को भरोसा ஆனா करने से आया, ஒருவனும் என் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்ததுனால लेकिन एक मेरे वचन को ஒரு आज्ञा पाने சத்திய से மார்க்கம் வருது, एक सत्य मार्ग आता 2 है, மார்க்கம் வருது. 2 मार्ग आता இது है। உலக தோற்றத்தில் உள்ளதை கர்த்தர் ஓமானமா சொல்லுகிறார். अब ये दुनिया के आरंभ की बात को प्रभु दृष्टांत में कहता அடுத்து है, அதே வசனம் और சொல்லுகிறது, उसके बाद आके वही वचन நான் कहता है, நல்லவைகளை விதைத்தேன், और मैंने अच्छे बीज को बोया, சீசர்கள் நல்லவைகளை விதைத்தார்கள். और शिष्यों ने अच्छे बीज को ஆனா बोया, சீசர்கள் செத்து போன பிறகு लेकिन शिष्य मर जाने के बाद தவறான உபதேசம் சபைக்குள்ள வந்தது. गलत उपदेश कलिसिया के अंदर आई, ரெண்டும் முளைச்சுக்கிட்டு இருக்கு. दोनों बढ़ रहा है। இயேசு விவரமா சொல்லிட்டார். यीशु ने ठीक से कह दिया। ஆனா இதையும் பாருங்க, அவங்க கேட்காங்க வந்து, अब ये वो लोग आकर अर्थ पूछते हैं, ஆண்டவரே, हे प्रभु, 36வது வசனம் சொல்கிறது, 36वें वचन पर அப்பொழுது कहता இயேசு है, ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார். तब वह बड़ी भीड़ को छोड़कर घर में அவருடைய आया, சீசர்கள் அவரிடத்தில் வந்து और उसके चेले उसके पास आकर நிலத்தையும் களையும் பற்றி ஓமானத்தை எங்களுக்கு சொல்லியா வெளிப்படுத்தி கேட்டாங்க. खेत के जंगली दान और दृष्टांत को हमें समझा दे करके कहा, கர்த்தர் சொல்லி கொடுத்தார். और प्रभु ने उन्हें समझाया। அதனால கதை சொன்னாரு, इसलिए उस कहानी बताया, ஓமைகளை பேசுவார் என்று எழுதியிருக்கிறது, அதனால ஒரு கதையா और वहां சொன்னாரு. पर दृष्टांत को बताएगा करके कहा, इसलिए वो दृष्टांत के रूप में என்னுடைய प्रकट சத்திய किया। வசனத்தை கேட்கறதுக்கு மனம் இல்ல, அதனால ஓமானமா मेरे சொல்லுகிறார். वचन को सुनने के लिए तैयार नहीं, इसलिए दृष्टांत में बातें की। இன்றைக்கும் நிறைய பேர் எந்த ஊழியக்காரன்னு சேர்த்தான் आज भी कोई भी सेवक क्यों न रहे, வேதத்துக்கு முன்னால தன்னை தாழ்த்தி உட்கார இஷ்டம் இல்லைன்னு வைங்க, अगर वचन के सामने अपने आप को झुकाकर बैठ नहीं सकता, அவங்களுக்கு கண்டிப்பா அது ஓமானமா தான் தெரியும். और उनके लिए वो आज भी दृष्टांत ही दिखाई ஆனா देगा। கர்த்தருடைய பாதத்தில் உட்காரும் போது लेकिन जब प्रभु के समूह में बैठेंगे, அவர் விளக்கி वो காண்பிக்கிறார். हमें प्रकट करके அவர் दिखाएगा। சொல்லுகிறார், पौलुस कहता है, ஆண்டவரே, நான் என்ன
என்ன செய்ய சித்தமாக हे இருக்கிறது. प्रभु मैं क्या करने का इच्छा करता அவர் हूँ। சொல்லியிருப்பார் அவர்கிட்ட, வாப்பா சீனாய் மலைக்கு வா. और वो कहा होगा कि तू सीनाई पहाड़ அரபு पर आ जा। தேசத்துக்கு போறார், அங்கதான் சீனாய் மலை இருக்கு. वो वहां पर अरब देश पे गया, वहां पर ही சீனாய் सीनाई மலையில் पहाड़ है। சொல்லப்பட்ட சகல உபதேசங்களையும் அவர் கற்றுக் கொடுத்திருப்பார். सीनाई पहाड़ पर गए हुए सारे उपदेश को उसको அதனுடைய सिखाया ரகசியத்தை கற்றுக் और கொடுத்தார். उसकी गुप्त बात को प्रकट किया। ஆகவேதான் இன்னொரு நிருபத்தில் அவர் எழுதும்போது சொல்கிறார், और इसलिए दूसरी किताब में वो लिखता है, ஐயா நீ இப்ப சீனாய் மலைக்கு வரல, हाँ भाई तू अभी सीनाई पहाड़ पर तो नहीं அந்த आया। மலையை யாருமே தொடக்கூடாதுன்னு ஒரு பயங்கரமான சட்டம் இருந்தது. और उस पहाड़ पर कोई नहीं छूना है करके एक மோசே नियम था। பயந்து நடுங்குகிறார். मूसा खुद गिड़गिड़ाता ஆனா है। புதிய ஏற்பாட்டுல இருக்கிற நீங்களோ लेकिन नए नियम पे रहने वाले तुम சீனாய் மலைக்கல்ல. सीनाई पहाड़ पर नहीं। எங்க வந்திருக்கோம்? कहाँ पर आए हो? நம்ம எங்க வந்திருக்கோம்? சீனாய் மலைக்கு क्या வந்திருக்கிறோம். हम सीनाई पहाड़ पर आए हैं? அதுல எழுதியிருக்கிறது சீயோன் மலையினிடத்துக்கு வந்திருக்கிறது. हम सियोन के पर्वत पर आए हैं। இயேசுநாதருடைய சமூகத்தில் हम வந்திருக்கீங்க. यीशु मसीह के पास आ चुके हैं। இப்படிப்பட்ட மகிமையை கர்த்தர் அவருக்கு கற்றுக் கொடுத்தார். और ऐसे महिमा की बात को प्रभु ने उन्हें सिखाया। சாமுவேலுக்கு ஒரு காலத்துல தேவ சத்தத்தை புரியல. और सैमुएल पहले प्रभु की आवाज को नहीं ஆனா पहचाना। அவர் தாத்தா சொல்லி கொடுக்கிறார், அப்பா அப்படி சத்தம் வந்தா ஐயா சொல்லுங்க, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன்னு சொல்லு. और जब उस दादा ने वहां पर उसे सिखाया, तब वो उसको प्रभु से कहता है, प्रभु तू बता मैं सुनता हूँ। ஆனா சாமுவேலுக்கு ஒரு பயம், लेकिन सैमुएल को भय, கர்த்தாவேன்னு சொல்லல, और वो प्रभु करके नहीं कहा, சொல்லும் அடியேன் கேட்கிறேன். तू कह दे मैं सुनूंगा। உடனே தான் அவர் கற்றுக் கொடுத்தார். और तुरंत उसने सिखाया। வேதம் சொல்லுது சாமுவேல் சொன்ன ஒரு வார்த்தை கூட தரையில் விழவில்லை. और कलाम कहता है कि सैमुएल की एक भी शब्द व्यर्थ नहीं गिरा। பவுல் சொல்கிறார், पौलुस நான் कहता है, கர்த்தரிடத்தில் கற்றுக்கொண்டதை சொல்லுகிறேன். और मैं प्रभु से जो सीखा हूँ उसके बारे में कहता இதுதான் हूँ। சத்தியம். और यही सत्य है। ஆகவே வேதாகமம் முழுவதும் நிறைய மறைக்கப்பட்டிருந்தாலும் நிறைய और வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. इसलिए पूरे कलाम में बहुत सारे बातें गुप्त में है, तो भी बहुत सारी बातें प्रकट की गई। ஆனால் தேவனுடைய வார்த்தையை நம் முழங்கால் நின்று வாசித்து கர்த்தரிடத்தில் கேட்கும்போது கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். और इसलिए कलाम को पढ़कर जब प्रभु से हम पूछेंगे तो प्रभु हमें ஏன் सिखाता है। வேதம் மறைக்கப்படுகிறது? क्यों कलाम वचन गुप्त में எதனால है? அநேக விளங்கல? और क्यों बहुत सारे लोग उसे समझ नहीं பவுல் पाए? சொல்லுகிறாரு, पौलुस कहता है, என்னுடைய வேதம் உனக்கு மறைபொருளா இருக்கா? क्या मेरा कलाम तुम्हारे लिए गुप्त கெட்டு है? போய் விடுவாய், மனம் திரும்பி அப்படிங்க. और तू मन फिर जा, नहीं तो तू नाश हो கெட்டு जाएगा, போய் விடுவாய். नाश किया जाएगा। என்னுடைய சுவிசேஷத்தை கீழ்ப்படி அப்படிங்கிறார். मेरे सुसमाचार के लिए आज्ञा मान। ஆகவே வேத வார்த்தையின்படி इसीलिए वचन के நாம் தேவனுடைய अनुसार வேதத்தை வாசித்து தேடும்போது கர்த்தர் प्रभु வெளிப்படுத்துவார். के वचन को ढूंढने के समय पर இத आशीष है। மொரட்டாட்டம் பண்ணா என்ன நடக்கும்? अगर इसको व्यर्थ में छोड़ देंगे तो ரெண்டு क्या होगा? தெசலோனிக்கேயர்ல 2வது அதிகாரம் 10-11 சொல்லுகிறது. दूसरे तेसलोनियों का किताब दूसरे अध्याय पर कहता சத்தியத்தை है, அறிகிற அறிவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றார். और सत्य की उस ज्ञान की जानकारी को यदि उन्होंने स्वीकार தேவன் नहीं किया, கொடிதான வஞ்சகத்தை அனுப்புவார். प्रभु एक बुरे बीमार को तुम्हारे बीच में அந்த भेजेगा। வஞ்சகமான உபதேசத்துல நீங்க அமிழ்ந்து और போவீர்கள். उस गलत उपदेश के अंदर तुम डूब जाओगे। இன்னைக்கு எத்தனை பேர் வஞ்சக உபதேசத்துல இருக்காங்க? आज कितने लोग इस जो डूबे हुए इस गलत ஐயா உங்க उपदेश पे हैं। உபதேசத்தை கொஞ்சம் பைபிளோட ஒத்து பாருங்க. आपका उपदेश को इस कलाम के साथ जोड़कर உங்களுடைய देखिए, போதனை பைபிள்ல ஒத்து போகிறதா? क्या आपका प्रचार इस कलाम के साथ जुड़ता है? ஒத்து போச்சுன்னா ரைட், நீங்கள் கூலியை பெறுவீர்கள். अगर आप जो आपका वचन जुड़ता है तो आपका प्रचार सही है, आप उसका दाम இல்ல पाएंगे। நீங்களே எதையாவது அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா தோற்று போவீர்கள். यदि आप खुद से कहते हैं अपने मन मर्जी के लिए तो नाश के जाओगे। ஆகவே வேதாகமம் மறைக்கப்பட்டிருக்கிறது. इसलिए कलाम जो है नाश की ओर है। இயேசுநாதர் சொல்றார், சீஷர்களுக்கு நான் வெளிப்படுத்துவேன். यीशु कहता है शिष्यों को मैं प्रकट करूंगा। ஒவ்வொரு அப்போஸ்தலரும் கர்த்தருடைய பாதத்தில் இருந்து வெளிப்பாடை பெற்று போதித்தார்கள். और हर एक प्रचारक प्रभु के सामने रहकर उस उपदेश को सीखे। எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டது. सब उनको प्रकट किया गया அதனால அவங்களுடைய வார்த்தை வளர்ந்தது. और इसलिए उनका जो वचन அது बढ़ने लगा, விருத்தி அடைந்தது. वो और बढ़ने அது लगा உலகம் புறாம் சென்று வல்லமையை கொண்டு और வந்தது. दुनिया भर में जाकर वो और सामर्थ्य ले आया। ஆனா இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை அநேக குடும்பங்களை சிதறடித்துகிறது. लेकिन आज बहुतों का वचन बहुत परिवार को अलग अलग करता है, நிறைய லுக்சான் கொண்டு வருகிறது. बहुत सारे बुरे कार्य ले आता है। கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து கேட்டு பெற்றுக்கொள்வோம். प्रभु के समूह में बैठकर हम उसको आशीष को पालेंगे। வெளிப்படுத்தப்படுகிற வார்த்தைகளை போதிப்போம். प्रकाशित किए गए वचन को प्रचार करेंगे இயேசுநாதர் பக்கத்துல உட்காருவோம். और प्रभु के समूह में बैठेंगे। கர்த்தாவே சொல்லும் என்று கேட்போம். हे प्रभु तू कह दे करके सुनेंगे। ஆவென்று திறவுங்கள், நான் உன்னை நிரப்பு என்று கர்த்தர் अपने சொல்கிறார். मुंह को पसारो मैं तो उसे भर दूंगा करके कहता ஆண்டவரே है। உம்முடைய வேதத்தை காணும்படி என் இருதயத்தை திறந்திரலும் என்கிறார். प्रभु मेरे हृदय को आपके मन को देखने के लिए मेरे हृदय को खोल दे करके கர்த்தர் कहता है। நல்லவர், நல்ல ருசித்து பாருங்க. प्रभु भला है, उसको
उसको छक कर देखो। ஆகவே கர்த்தருடைய வேதம் நிறைய காரியம் और மறைந்திருக்கிறது. इसीलिए प्रभु का वचन के अंदर बहुत सारे बातें गुप्त में ஆனா हैं, கர்த்தர் தம்முடைய சீஷர்களை கேட்கும்போது வெளிப்படுத்தினார். लेकिन प्रभु अपने शिष्य पूछने के समय पर நாம் प्रकट किया। கேட்போம், பெற்றுக்கொள்வோம். हम पूछेंगे तो वो बताएगा, நிறைய காரியம் மறைவா, அது மறைவாகவே இருக்கு. और जो बातें गुप्त में हैं उसे गुप्त में ही रहने दो। நமக்கு எது வெளிப்படுத்தப்பட்டிருக்கு? हमारे लिए जो प्रकट किया गया அப்போஸ்தலர் है மூலமாக, प्रेरितों के द्वारा, நிருபத்தின் மூலமாக, वचन के द्वारा, வெளிப்படுத்தல் மூலமாக, प्रकाशित के द्वारा, இவைகளிலே நான் நிலைத்திருப்போம், இவைகளையே போதிப்போம். और इसी पे हम स्थिर रहेंगे और इसी का प्रचार करेंगे। அப்போஸ்தலர் சொல்லாததை சொல்லாதங்க. प्रेरितों ने जो नहीं कहा उसे मत कहो। அப்படி சொன்னீங்கன்னா ஒரு துணிகரத்தினால் சொல்லுகிறீர்கள். अगर उसको बढ़कर कहोगे तो तुम अपने घमंड से ये बात நஷ்டமடைவீர்கள், तुम नष्ट पाओगे, காட்டிக் கொடுக்கப்படுவீர்கள், तुम दोषी ठहराए நீங்கள் जाओगे, குற்றவாளி ஆவீர்கள். तुम दोषी हो जाओगे। ஆகவே வெளிப்படுத்தப்பட்ட விஷயம், इसलिए जो प्रकाशित किया गया இந்த है, வேதம் முழுவதும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. कलाम प्रभु का वचन पूरा प्रकाशित மறைவா है। இருக்கிறதா? और क्या गुप्त में है? கர்த்தருடைய பாதத்திலே அமர்வோம், प्रभु के समूह में बैठेंगे, முழங்கால நிற்போம். घुटने में रहेंगे। ஆண்டவரே, இது எனக்கு விளங்கவில்லை, எனக்கு விளக்கித்தார். प्रभु मुझे ये समझ नहीं आता, मुझे समझा दे। கர்த்தர் எனக்குரியதா இருந்தால் கண்டிப்பாய் விளக்கி தருவார். यदि वो मेरा है तो प्रभु जरूर प्रकाशित அது உங்களுடைய करके வாழ்க்கையில் देगा। ஆசீர்வாதத்தை கொண்டு वो வரும். आपके जीवन में आशीष ले சபை आएगा, வளரும், कलीसिया बढ़ेगी பக்தி விருத்தி உண்டாகும். और भक्ति बढ़ता जाएगा। அப்படிப்பட்ட மகிமையான வெளிப்பாடையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கு தருவார். और वैसे महिमा और आशीष की बात को प्रभु आपको देगा। ஏன் உமைகளாக பேசுகிறார்? क्यों वो दृष्टांत में बातें करता है? கேட்பதற்கு தகுதி இல்லாதவன் இருக்க போய்தான். क्योंकि सुनने का योग्य नहीं है, इसके कारण। ஆகவே வேதத்தை நம்ம பார்க்கும்போது ஒரு காரியம் தெரியும். इसीलिए कलाम को पढ़ने के समय पर एक बात पता எதுவரைக்கும் चलता மனிதர்கள் தெய்வ சத்தத்தை கேட்பதற்கு ஆயத்தமாக है। இருக்கிறார்கள், और जब तक लोग प्रभु के वचन को सुनने के लिए तैयार हैं, அது வரைக்கும் கர்த்தர் பேசுவார். तब तक प्रभु बातें करेगा। உங்களுடைய சபையிலும் கூட அப்படித்தான். आपके कलीसिया में भी वैसे ही। ஜனங்கள் ஆசைப்பட்டால் ஊழியனோடு இருந்து பேசுவார். और अगर प्रभु लोग इच्छा करेंगे तो सेवक के साथ बैठकर बातें करेगा। ஆனா ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க இஷ்டம் இல்லைன்னா लेकिन लोगों को प्रभु के वचन को सुनने का इच्छा नहीं கர்த்தர் है, பேசவே மாட்டார். प्रभु बातें नहीं करेगा, அந்த மனிதன் தான் எதையாவது பேசுவான். और वो मनुष्य कुछ बातें करेगा। மனுஷ சத்தம் அது ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. मनुष्य की आवाज आशीष को नहीं தெய்வ लाएगी, சத்தம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். प्रभु की आवाज हमें आशीष ले ஒவ்வொரு आएगा। மனுஷர்களும், हर एक ஒவ்வொரு मनुष्य, சபைகளும் हर एक कलीसिया கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு ஆசையோடு இருந்தார். प्रभु के आवाज को सुनने के लिए अगर तैयार है, கர்த்தர் பேசுவார். प्रभु बातें நம்முடைய करेगा। தேவன் ஜீவனுள்ள ஒரு ஆண்டவர், हमारा प्रभु நம்மளை जीवित खुदा है, விசாரிக்கிற ஒரு ஆண்டவர், और हमारे நம்மளோடு पूछताछ கூட करता है, நடந்து வருகிற ஒரு ஆண்டவர். हमारे साथ चल कर आता है। நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன், கைவிட மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். मैं तुमको छोड़ूंगा नहीं, त्यागूंगा नहीं। அவர் நம்மை பலப்படுத்துவார், वो हमें सामर्थ्य देता है, சத்துருவின் கையிலிருந்து விடுதலையாக்குவார். शत्रु के हाथ से छुड़ाएगा। அந்த மகிமையான தெய்வத்தோட சத்தத்தை கேட்டு நாம் ஆசீர்வாதத்தை और பெற்றுக்கொள்வோம். उस महिमा के प्रभु की आवाज को सुनकर हम आशीष को पाएंगे। ஜெபம் பண்ணலாமா? प्रार्थना करेंगे। பரிசுத்தமான சர்வ வல்லமுள்ளவரே, நன்றி சொல்கிறோம் பிதாவே. पवित्र सर्वशक्तिमान प्रभु, धन्यवाद। உடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் கண்டு அப்படியே நடக்கணும். आपके वचन को सुनकर वैसे ही हमें நாங்க चलना है। ஊழியம் செய்யும் போது ஆண்டவரே, हम सेवकाई करने के समय ஜனங்களை எல்லாம் ஒருமனப்படுத்துங்க. लोगों को एक मन कर அவங்க दीजिए। அவங்க தேவனுடைய சத்தம் கேட்க ஆசைப்படணும். प्रभु आपकी आवाज को सुनने के लिए तैयार हो। அப்பதான் கர்த்தர் இறங்கி பேசுவார். प्रभु तब ही आप उतर कर அப்படிப்பட்ட बातें ஜனங்களை कीजिए। எங்களுக்கு தாரும். वैसे मन को दीजिएगा, அப்படிப்பட்ட மனமுள்ள ஜனங்களை தாரும் और தகப்பனே. वैसे मन को நீர் दीजिएगा प्रभु। பேசணும், आप बातें நாங்கள் कीजिए, கேட்போம். हम सुनेंगे। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. यीशु के नाम से मांगते हैं पिता, आमीन।